கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கோயில் விழாவின் போது அரசியல் கட்சி நிர்வாகி ஒருவர் 100 ரூபாய் நோட்டுகளை வீசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயான கொள்ளையில் பக்தர்கள் பணத்தை பிடிக்க போட்டி போட்டு முண்டியடித்ததால் அப்பகுதியே கலேபரமானது. நடந்தது என்ன? இரவில் சாமி வீதி உலா சென்ற போது பணமழை பொழிந்த காட்சிதான் இது. சில்லறை காசுகளை சிதற விடுவதற்கு பதில் ரூபாய் நோட்டுகள் காற்றில் பறந்ததால் பக்தர்கள் பரவசம் அடைந்துள்ளனர். பக்தர்களை மகிழ்விப்பதாக நினைத்து கட்சி நிர்வாகி செய்த செயல் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. அசம்பாவிதம் ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை பாயுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்பேட்டை பகுதியில் அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 10 நாட்களாக களை கட்டிய விழாவில் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோவிலில் இருந்து அம்மன் வீதி உலா புறப்பட்டார். அப்போது தேரில் ஏறிய விழா கமிட்டியார் சில்லறை காசுகளை தெறிக்க விட்டனர். அவற்றை பக்தர்கள் போட்டி போட்டு எடுக்க முண்டியடித்தனர். திடீர் என்று திமுகவை சேர்ந்த 4வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் முருகவேல் என்பவர் தேரில் ஏறினார். அவர் தன்னுடைய கையில் கத்தையாக வைத்திருந்த 100 ரூபாய் நோட்டுகளை காற்றில் பறக்க விட்டார். சில்லறை காசுகளுக்கு இடையே பணமழை பொழிந்ததை பார்த்ததும் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். அவற்றை எடுப்பதற்காக ஒவ்வொருவரும் முண்டியடித்தனர். இதனால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருந்த போதும் விழா கமிட்டியார் கூட்டத்தை சீர்படுத்தினர். நகர்மன்ற உறுப்பினரின் இந்த செயலால் நல்வாய்ப்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இருந்த போதும் பக்தர்கள் கூட்டத்தில் பணமழை பொழிந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செயலில் ஈடுபடுவதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.